Hello friends, வணக்கம் and welcome to Karthikhachannel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு DIML vlog வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைய vlogல மார்னிங் நான் என்ன மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் செஞ்சிருக்கேன்றதுல ஆரம்பிச்சு வீட்டு கிளீனிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி என்னோட வார்ட்ரோப் நான் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அத கூட சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் நான் ஆட் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாம என்னோட ஸ்கின் கேர் ரூட்டின்ஸ் ஒரு ப்ராடக்ட்ஸ் இல்ல வீட்ல இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் வச்சு நான் ஸ்கின் கேர் வீடியோஸ்லாம் நான் வந்து ஒரு vlogல இன்க்ளூட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது மாதிரி இதுலயுமே நான் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். என்னோட ஸ்கின் கேர் நான் வீட்ல எப்படி ஃபேஷியல் பண்றேன்றதெல்லாம் கூட இன்க்ளூட் பண்ணிருக்கேன். அண்ட் சின்ன அவுட்டிங் vlogum இதுல இருக்கு. சோ ஒரு கோம்போவான vlog தான் இது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன சாப்பிட போறீங்க? ஒரே ஒரு தோசை, குட்டி பேப்பர் தோசை போதுமா? டாடி கிளம்புறாங்க, பாய் சொல்லலாம் வா. ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஷர்வினோட டாடி வந்து டிஃபன் சாப்பிட்டு கிளம்பிட்டாரு. நானும் ஷர்வினும் டிஃபன் இப்போ சாப்பிட போகிறோம். சரி உட்கார், நான் சாப்பிட்ணும். இப்போ சாப்பிட்ற டைம். டாடி கிளம்பிட்டாங்க, சாப்பிடு. ஷர்வின் அவங்க டாடிக்கு பாய் சொல்லிட்டு டிஃபன் சாப்பிட உட்காந்துட்டாரு. பக்கத்தில் எனக்கு நான் பிளேட் வச்சுருக்கேன். ஹால் கிச்சன்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நேற்று வந்து 2 வாட்டி வாஷிங் மிஷினில் துணி போட்டு துவைச்சிருந்தேன். பெட்ஷீட்ஸ் அண்ட் டவல்லாம் துவைச்சிருந்தேன். அடுத்து ஷர்வினோட லஞ்ச் பேக்கும் துவைச்சிருந்தேன். அடுத்தது ட்ரெஸ்ஸஸும் இருக்குது. இது எல்லாமே காஞ்சிருச்சு, மடித்து வைக்க முடியல. இன்றைக்கி காலையில் மடித்து வைக்கணும். ஃப்ரூட்ஸ் எடுத்து கொஞ்சம் உரிச்சு டப்பாவில் போட்டு வைக்கணும். ஷர்வின் வந்து ஒரு 11 o'clock போல் சாப்பிடுவார். வீடெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழெல்லாம் அப்படியே கச்சாமுச்சான் இருக்குது. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஏற கட்டி வைக்கணும். நம்ம கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பாக்ஸஸ் லெஃப்ட்டில் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் எடுத்து நான் வந்து அரேஞ்ச் பண்ணி அந்தந்த பிளேசஸில் வைக்கணும். லட்டு வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி லட்டு எனக்கு இன்றைக்கி பிரசாதம் கொடுத்தாங்க, அதனால் எடுத்து வச்சுருக்கேன். அதை சாப்பிடணும், ஷர்வினுக்கும் கொடுக்கணும். இது வந்து மிளகா கிள்ளி போட்ட சாம்பார். இந்த காலி பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சைட் டிஷ் நான் வந்து எடுத்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தை வளர்க்க போடணும். இது வந்து பார்த்திங்கன்னா பால் காய்ச்சி வச்சுருக்கேன். அண்ட் வந்து ஆயில் பாட்டிலில் வந்து காலி ஆகிடுச்சு, அதை தூக்கி நான் வந்து டஸ்ட்பினில் போடணும். கவுண்டர் டாப் இனிமேல் தான் நான் க்ளீன் பண்ணணும். ஸ்டவ்வும் நான் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணணும். நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உருளைக்கிழங்கு மொறு ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஷர்வினுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன செய்யணும்னு கேட்டாக்கா உருளைக்கிழங்கு மொறு ஃப்ரை அப்படின்னு தான் கேட்குறாரு அவர். மொறுன்னு இருக்கணும் அப்படின்னாக்கா சமைச்ச உடனே எடுத்து டப்பாவில் போட்டு மூடி வச்சிங்க அப்படின்னாக்கா சர்விங் பவுலில் மாற்றிட்டிங்கன்னா என்ன ஆகிடும்னா சாகியாகிடும் மாய்ஸ்சர்னால. ஸோ கொஞ்சம் நேரம் அதை ஆற விட்டு அப்புறம் வச்சிங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம பருப்பு வச்ச அதே குக்கர்லேயே நான் அரிசியை வச்சுட்டு கழுவிட்டு அளந்து வச்சுருக்கேன். வேணும்னும் போது சூடாக நம்ம வடிச்சிக்கலாம். கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. நான் சாப்பிட்டு வந்து இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வளர்க்க போட வேண்டியது தான். டைனிங் டேபிளில் நான் பிவிசி ஷீட்டிங் வாங்கியிருக்கேன். 155 ரூபான்னு. 4 சீட்டர் நம்மளோட டைனிங் டேபிள், 40x60 சைஸ். இது டைனிங் டேபிள் ஆர்கனைசேஷன் வீடியோலையும் டைனிங் டேபிள் அண்ட் லிவிங் ரூம் மேக் ஓவர் இருக்குது இல்லைங்களா, அந்த 2 வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நான் ஒரு வந்து ஷீட் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம டிசைன் ஷீட்லாம் போட்டோம்னா நம்ம கஷ்டப்பட்டு வாங்குகிறோம், பார்த்து நம்ம வந்து கிளாஸோ இல்லை வுட்டோ பார்த்து வாங்குகிறோம், அதை கவர் பண்ணிவிடும். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம என்ன வாங்கியிருக்கோமோ டைனிங் டேபிள் அது அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். கிளாஸோ இல்லை டிசைனோ இல்லை மார்பிளோ இல்லை உடனோ என்ன இருந்தாலும் அதோட கலர் வந்து அழகாக பிரதிபலிக்கும், அது அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். விலையும் குறைவாக தான் இருக்குது. சரவணா ஸ்டோர்ஸ் பாடியில் தான் நான் வாங்கினேன். ஆன்லைனில் லிங்க் கிடச்சாக்கா முடிஞ்சால் நான் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஃப்யூச்சரில். அடுத்தது துணியெல்லாம் நான் மடித்து வச்சுட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த துணியெல்லாம் மடித்து வச்சதுக்கப்புறம் தான் கிளிப்பை பார்க்கும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, கிளிப்பு வந்து சில கிளிப்லாம் உடஞ்சிருக்கு அப்படின்ட்டு. 3 மாதத்துலேருந்து 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி நான் வந்து உடஞ்ச கிளிப்பெல்லாம் எடுத்துகிட்டு புது கிளிப் போட்டுருவேன். நான் ஸ்டாக் வச்சுக்கிட்டே இருப்பேன் வீட்டில். ஸோ இந்த மாதிரி பற்கள் வந்து டைட்டாக இருக்க கிளிப்ஸாக எப்போவுமே யூஸ் பண்ணுங்கள். இந்த கிளிப்பும் நான் வந்து பார்த்திங்கன்னா பாடி சரவணா ஸ்டோர்ஸில் தான் வாங்கினேன். 12 கிளிப்ஸ் இருக்கும், 36 rupeesனு வாங்கினேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிளிப் வந்து நல்லா பற்கள் வந்து டைட்டாக இருக்கும். துணி வந்து கொடியில் காய வைக்கும் போது கொடியை விட்டு துணி வந்து நவந்து ஓடாது, நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்குது. ஸோ இந்த மாதிரி கிளிப்ஸ் வந்து பார்த்து செக் பண்ணி வாங்குங்க. இது நல்லா இருக்குது. இப்போ நான் இந்த கிளிப்பெல்லாம் எடுத்து போட்டுட்டு அடுத்தது போய் நான் வார்ட்ரோப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணலான் இருக்கேன். பிகாஸ் சமையல் வேலைலாம் முடிஞ்சிருச்சு. ஹாலில் அது இது எல்லாம் க்ளீன் பண்ணுற வேலைலாம் முடிச்சிட்டேன். ஹெல்ப்புக்கு வர அக்கா வந்து பாத்திரம் கழுவிட்டு வீட்டை பெருக்கிடுவாங்க. ஸோ வார்ட்ரோப் இன்றைக்கி க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு. சாரீஸ் வந்து அவ்வளோ சாரீஸ் இருக்குது. இப்போ தான் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு 20 சாரீ 22 சாரீ போல் நான் வந்து நீடி பீப்புளுக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணாத சாரீஸ்லாம் தனியாக எடுத்து வச்சு கொடுத்துட்டேன். அடுத்தது தீபாவளி நேரத்தில் நான் புதுசாக வாங்கி பிரிக்காமல் பில் கூட பிரிக்காமல் வச்சுருந்த சாரீஸ் வந்து நம்ம சேனலில் இன்ஃபார்ம் பண்ணியிருந்த மாதிரி கிஃப்ட் அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்த மாதிரி நம்ம மெயில் பண்ணவங்களுக்கு தீபாவளி கிஃப்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 3 பேருக்கு நான் வந்து சாரீஸ் அனுப்பிச்சிருந்தேன். எல்லாருக்கும் என்னால் அனுப்ப முடியல. பார்சல்லாம் பண்ணி பேக் பண்ணி அனுப்புகிற அளவுக்கு எனக்கு சிஸ்டர் வெட்டிங் இருந்தனால டைம் இல்லை. ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணுற சாரீஸ் மட்டும் வச்சுட்டு யூஸ் பண்ணாத சாரீஸ்லாம் அம்மா பெரியவங்கெல்லாம் வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, துணிகளை வந்து வருஷக்கணக்காக யூஸ் பண்ணாமலாம் வச்சிருக்கூடாது, யாருக்காவது கொடுத்துடணும், நம்ம யூஸ் பண்ணலன்னா தேவைப்படுறவங்களுக்காவது இது யூஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தேவையானதெல்லாம் மட்டும் வச்சுக்கலாம்,
குறைந்த சாரீஸ் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 18 சாரீ, தேவையில்லாத ஒரு 18 சாரியை நான் எடுத்து வச்சுட்டேன். அதில் வந்து புது சாரீஸ் கூட ஒரு சம்கி சாரீஸ்லாம் கூட 2-3 இருந்தது. அந்த சாரீஸ்லாம் கூட எடுத்து வச்சுட்டேன். இது வரைக்கும் நாங்கள் யாருக்கு கொண்டு போய் கொடுப்போமோ, எந்த இடத்துல கொண்டு போய் கொடுப்போமோ அதே இடத்துல இந்த சாரீஸை கொண்டு போய் அடுத்த நாள் கொண்டு போய் நாங்கள் கொடுத்துட்டு வந்துட்டோம். இது முன்னாடியே ஷூட் பண்ணது. அதனால் ரைட் சைடில் இருக்க கீழே 3 சாரீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து டிசைனர் சாரீஸ், சம்கிலாம் போட்டு கிராண்டாகவே இருக்கும். நான் ஒரு வாட்டி தான் கட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதை பார்த்து சில பேர் வந்து இதே மாதிரியே ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பீங்க. இதே மாதிரியே உங்களுக்கு யூஸ் இல்லாத துணியை வந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால தான் ஷேர் பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, செம்ம தூக்கமாக வருது. என்னன்னே தெரியல, அடிச்சு போட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம் பாருங்கள். டெய்லி எழுந்திரிக்கிறோம், வேலை செய்கிறோம், சமைக்கிறோம், க்ளீன் பண்ணுறோம், திருப்பி பண்ணுறோம், வீடியோ ஷூட் பண்ணுறோம், எடிட் பண்ணுறோம், கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறோம், அப்லோட் பண்ணுறோம், திருப்பி எழுந்திரிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு ரொட்டீனே போயிட்டு இருக்கும்போது என்னன்னே தெரியல, ஒரு நாள் வந்து அடிச்சு போட்ட மாதிரி தூங்கணும்னு தோணும், இல்லைனா ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும், இல்லை வெளில எங்கேயாவது போகணும்னு தோணும். அந்த மாதிரி இருக்குது. எனக்கு முதல்ல ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ இவ்வளோ வேலையாக செஞ்சு டயர்டாக வேர்த்து போச்சு. ஸோ குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு குளிச்சுட்டு வந்தேன். குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. காலையிலே ஒரு மாதிரி மூட் சரியில்லை, டயர்டாக இருக்குன்னு சொன்னியே, வெளில போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தூக்கம் வரதுனால அவர் வரத்துக்குள்ளே கொஞ்சம் வந்து நம்ம ஸ்கின்னையும் மெயின்டைன் பண்ண மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து ஸ்கின் கேர் ரொட்டின் போடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ஸ்கின் கேர் ரொட்டின் பண்ண மாதிரியும் இருக்கும், உங்களுக்காக வீடியோ ஷூட் பண்ண மாதிரியும் இருக்கும். தூங்காமல் ஒரு வரத்துக்குள்ளே கரெக்டாக ரெடி ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துச்சு, தோணுச்சு. நான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்திருக்கேன். தலை கொஞ்சம் ஈரமாக இருக்குது. அண்ட் ஹேரை பற்றி பேசும்போது எனக்கு ஞாபகம் வருது, நிறைய பேர் ஹேர் எவ்வளோ வளர்ந்துருக்கு காட்டுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ நான் ஹேர் கட் பண்ணும்போது கரெக்டாக இந்த காது ஹைட்டுக்கு வெட்டியிருந்தேன். இந்த காது ஹைட்டுக்கு நான் வெட்டியிருந்தேன் முடி. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இவ்வளோ ஹைட்டுக்கு வந்திருக்கு, இந்த ஹைட்டுக்கு இருக்குது, இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு. ஹேர் கட் பண்ண வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கும் நல்லா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்ட் பாருங்கள் எவ்வளோ பவுன்ஸியாக இருக்குதுன்னு பாருங்கள், நல்லா அடர்த்தியாக நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்கின் ரொட்டீனில் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே காதி ப்ராடக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். காதி ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ், பேரபன், சல்ஃபேட் இதெல்லாம் கிடையாது. ஆயுர்வேதிக்கான ப்ராடக்ட் எல்லா ஸ்கின் டைப்ஸும் யூஸ் பண்ணலாம், எல்லா ஸ்கின்க்கும் செட் ஆகும், அலர்ஜிலாம் எதுவும் கொடுக்காது. ஏன்னா அது வந்து முழுக்க ஆயுர்வேதிக் அப்படின்றதுனால நல்ல ரிவ்யூஸ் இருக்கும் ஆன்லைனில் கூட உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த பாடி வாஷ் தான் யூஸ் பண்ணுறேன். சாண்டில்வுட் அண்ட் ஹனி போட்டிருக்காங்க. சாண்டில்வுட் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஷேடு உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஹனி ஒரு நல்ல ப்ளீச்சிங் ஏஜென்ட் உங்களுக்கு. ஸோ டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு நல்லாவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரெண்டும் இருக்கிற இதுதான் பாருங்கள், இவ்வளோ காலி ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சம் நாளாக இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபேஸுக்கு வந்து உங்களுடைய ஸ்கின் டைப் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணி தான் நான் இப்போலாம் குளிச்சுட்ருக்கேன். ஸோ காதியை பற்றி பேசும்போது காதி ஷாம்பு பற்றியும் காமிச்சிடலாமே, நான் இப்போ உள்ளேருந்தே எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இப்போ என் ஸ்கின் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது. எந்த ஸ்கின் ரொட்டீன் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பேண்டோ இல்லை ஒரு கிளிப்போ போட்டுக்கோங்க. நம்மளுக்கு குட்டி முடி, நமக்கு சின்ன முடி ஃபேஸில் வந்துடக்கூடாதுன்றதுனால நான் இந்த மாதிரி ஒரு பேண்ட் போட்டுக்கிறேன். ஸோ முதல் ஸ்கின் ரொட்டீன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், கிளென்சிங் முக்கியம். நான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ கிளென்சிங் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறோம். காதி ஸ்க்ரப் தான் எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரிகாட்டும் காஷ்மீரி வால்நட்டும் சேர்ந்த ஸ்க்ரப். இது 2 வாட்டி நான் யூஸ் பண்ணிட்டேன். வாரத்தில் ஒரு வாட்டி இந்த ரொட்டீன் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ ஸ்க்ரப் பண்ணும்போது எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும்னா ஹார்ஷாக பண்ணக்கூடாது, ரொம்ப பொறுமையாக இந்த மாதிரி சட்டிலாக செய்யணும். அதுவும் பார்த்திங்கன்னா எப்போவுமே அப்வர்ட் டைரெக்ஷனில் தான் நம்ம வந்து சர்க்குலர் மோஷனில் செய்யணும். ரொம்ப ஹார்ஷாக பண்ணாதீங்க. பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஹார்ஷாக ஸ்க்ரப் பண்ணாதீங்க. ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா பிம்பிள்ஸ் உடஞ்சி மல்டிப்ளை ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஸ்க்ரப்பிங்னால என்ன ஆகுதுன்னா எக்ஸ்ஃபோலியேட் ஆகும். நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய டெத் செல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆகும். கண்களில் வந்து மோஸ்ட்லி ஸ்க்ரப் பண்ணக்கூடாது. நான் ரொம்ப மைல்டாக ஸ்க்ரப் பண்ணுறேன், ரிங் ஃபிங்கர் வச்சு நான் பண்ணுறேன். ஸோ தட் ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும்னு. எனக்கு ஸ்க்ரப் பண்ணும்போது ட்ரை ஆகிட்டே இருக்கும், ஏன்னா ட்ரை ஸ்கின்றதுனால தண்ணி பக்கத்தில் வச்சு அதை தொட்டு நான் ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். ஒரு 5 to 7 minutes நல்லா ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே சொல்லுவேன், ஃபேஸ்க்கு நான் இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு காட்டன் டவல் தான் யூஸ் பண்ணுவேன்னு. ரொம்ப நல்லது. ரப் பண்ணாதீங்க, ரொம்ப திக்கான மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி காட்டன் டைப் யூஸ் பண்ணுங்கள். ஸோ டெத் செல்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம், எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிட்டோம். ஸ்க்ரப் பண்ணுறதுனால அந்த டெத் செல்ஸ் எல்லாம் நம்ம வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி எடுக்கிறோம். நல்லா உள்ளேருந்து க்ளீன் பண்ணுறோம் ஸ்கின்னை. அதனால தான் போர்ஸ்லாம் இப்போ ஓப்பன் ஆகிருக்கும். அந்த போர்ஸை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து இந்த மாதிரி செவன் ரெட்டிஷ் ஆகுறது. ஸோ போர்ஸை ஓப்பன் பண்ணியிருக்கனாலையும் நம்ம ஸ்கின்னை வந்து இப்போ இவ்வளோ ஹார்ஷாக நம்ம ஸ்க்ரப் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம சூதன் பண்ணுறதுக்கு, அப்படியே சாஃப்ட் ஆக்கிறதுக்கு, அதை
திருப்பி சட்டில் ஆக்கிறதுக்கும் அந்த போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இப்போது ஒரு க்ரீம் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ஒரு ஃபேஸ் பேக் யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபேஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா காதி இது ரோஸ் அண்ட் ஆரஞ்ச் ஃபேஸ் பேக். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா SLS ஃப்ரீ, பேரபன் ஃப்ரீ. எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் இது யூஸ் பண்ணலாம். இதுவும் நான் 2 வாட்டி யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்வர்ட் டைரெக்ஷனில் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து காஞ்ச உடனே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், கொஞ்சமாக தண்ணி தொட்டு இல்லைனா ரோஸ் வாட்டர் தொட்டு நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறோம். ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட போகிறோம். கோல்டு ஃபேஷியல் க்ரீம் இது காதியோட பிராண்ட். இதுவும் SLS பேரபன் ஃப்ரீ. விட்டமின் E நிறைய இருக்கிறதுனால ட்ரை ஸ்கின்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா ஸ்கின் டைப்புக்கும் இது வந்து ரொம்ப சூட் ஆகும். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, காஞ்சிடுச்சு. ஃபேஸை நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த நியூட்ரிடர்ம் விட்டமின் E உடைய மாய்ஸ்சரைசிங் லோஷன். இது வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் மாமன் டியூட்டி சோனியா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு தெரியும். அவங்க எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நல்லா இருக்குன்னு. அவங்க வீடியோஸில் நான் பார்த்து கேட்டேன் ஃபீட்பேக்ஸ். நல்லா இருக்குன்னு யூஸ் பண்ணுன்னு சொன்னாங்க. அண்ட் எல்லா ஸ்கின் டைப்ஸும் இது யூஸ் பண்ணலாம். விட்டமின் E இருக்கனால ட்ரை ஸ்கின்க்கு ரொம்ப 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 நல்லது. விட்டமின் E ஆயிலே நம்ம தேக்கலாம், அந்தளவுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் நான் இதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இப்போ கொஞ்ச நாளாக. ஸோ ஸ்கின்னை இவ்வளோ நம்ம மசாஜ் கொடுத்துருக்கறனால மாய்ஸ்சரைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுவும் இந்த மாய்ஸ்சரைசர் எனக்கு ரொம்பவே பிடிச்ச மாய்ஸ்சரைசராக இருக்குது. வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணியிருக்கனாலையும் ஃபேஷியல் க்ரீம் போட்டிருக்கனாலையும் இப்போ எதுவுமே போடாமல் இருக்கிறது நல்லதுன்றதுனால ஜஸ்ட் லைக் தட் நியூட்ரிடம் மட்டும் போட்டு ஸ்கின் நல்லா இருக்குது, ஒரு க்ளோ தெரியுது, ஒரு க்ரீம் போட்ட எஃபெக்டே இருக்குது. இதோடய நான் வெளில கிளம்பிடல, அந்தளவுக்கு அழகாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ட்ரை ஸ்கின் கண்ணை மூடிட்டு வாங்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னுடைய ரீசன்ட் ஃபேவரட்டில் ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் இது. ஸோ இந்த எல்லா ப்ராடக்ட்ஸையும் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அவ்வளோதான், அவர் வர டைம் ஆகிடுச்சு. நான் இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சொன்ன மாதிரி காஜல் லிப்ஸ்டிக்ஸ் மட்டும் போட்டுட்டு நான் கிளம்பிட வேண்டியதான். கிளம்பிட்டு முடிஞ்சால் கிளிப்பிங்ஸ்லாம் நான் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நாங்கள் வந்து பொண்ணு பஜார் ஆவடிக்கு வந்துட்டோம். ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ்லாம் அங்கே இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ப்ரைஸ் டூ மச்சாக இருக்கும். ரொம்ப தூரம் பெட்ரோல் செலவு பண்ணி லாஸ் ஆஃப் பே ஆகி நாங்கள் போயிட்டு வரதுக்கு இங்கே பக்கத்துலேயே போயிட்டு வந்துடலாம். ஸோ ரொம்ப அழகான கலெக்ஷன், கிறிஸ்மஸ்க்குலாம் டெக்கரேட் பண்ண அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. தெரிஞ்சோ தெரியாமலும் நானும் ஷர்வினும் பார்த்திங்கன்னா எல்லோ அண்ட் ப்ளூவில் போயிட்டோம். ஸோ ஒன்றா பிக்சர்ஸ் எடுத்துக்கிட்டோம். ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு, டயர்டாகிடுச்சு. வந்து சமைச்சு சாப்பிட்ற அளவுக்குலாம் முடியல. பக்கத்தில் தான் அடையார் ஆனந்த பவன் இருக்குது, A to B. அங்கே வந்து சாப்பிட்றலான்னு நாங்கள் சாப்பிட்டு வந்தோம். வீட்டுக்கு வந்துட்டு நான் வந்து ஷூட்டிங் பண்ணேன். ரொம்ப டயர்டாகிடுச்சு. அடுத்தது நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தது இந்த டிஷ்யூ ஹோல்டர், இந்த லாங் டிஷ்யூ ஹோல்டர் இருக்குது இல்லைங்களா, கிச்சன் நாப்கின் ஹோல்டர். அது வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி டிசைனில் இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. இதோடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 94 ருபீஸ். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கூட தான், கொஞ்சம் இல்லை கொஞ்சம் நிறையாவே ப்ரைஸ் கூட மாதிரி தான் எனக்கு தோணுது. தெரியல, நீங்கள் சொல்லுங்கள். சால்ட் அண்ட் பெப்பர் ஷேக்கர் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பியோர் கிளாஸ் மெட்டீரியல். மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டீலில் மூடி கொடுத்துருக்காங்க, இல்லை ஹோல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சால்ட்டுக்கு ஒன்று, பெப்பருக்கு ஒன்று. இந்த மாதிரி தள்ளு வண்டி இருக்கும் இல்லைங்களா, காய்கறி தள்ளு வண்டி, அந்த மாதிரி தள்ளு வண்டி மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு செஃப் இருக்கார், சிரிச்சுட்டு அழகாக இருக்கார் பாருங்கள். ஸோ இதோடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 366 ருபீஸ். இந்த மாதிரி பக்கத்தில் போகிறதுக்கு எங்கிட்ட இந்த மாதிரி குட்டி பர்ஸாக இல்லை, ரொம்ப பெருசாக வெயிட்டாக தூக்கிட்டு போக வேண்டாமேன்னு வாங்கினேன். ஜிப்பை ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து 2 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று. சென்டரில் வந்து இந்த மாதிரி ஜிப் கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 264 ருபீஸ். ஷார்ட் வேணாலும் பண்ணிக்கலாம், பெருசு வேணாலும் நீங்கள் வந்து இந்த பெல்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த பெரிய கிளிப் வாங்கியிருக்கேன். இந்த கிளிப்பினுடைய விலை, 2 கிளிப்பினுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 44 ருபீஸ். கடைக்கு கோயிலுக்கு போயிட்டு ஷாப்பிங் பண்ணிவிட்டு வெளில சாப்பிட்டுக்கிட்டு இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா டைம் அப்படியே பாருங்களேன், மேலே ராத்திரி 11:10 ஆகுது. இந்நேரத்துக்கு உட்காந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். அதான் டயர்டாக இருக்கேன், தலையெல்லாம் கலைஞ்சி போய் கச்சா முச்சான்னு இருக்குது, சாரி. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய கிளிப் இது, நல்லா டைட்டாக இருக்குது. இந்த மாதிரி கிளிப் கிடச்சா வாங்கிக்கோங்க. சாரி கட்ட தெரியாதவங்க, புதுசாக சாரி கட்டுறீங்க அப்படின்னா நம்ம சாரி கட்டுறதுக்கு முன்னாடி அந்த ப்ளீட்ஸ்லாம் செட் பண்ணி வச்சுட்டு அப்படியே நம்ம கட்டிக்குவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி செட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ முன்னாடி, அதாவது நாளைக்கு நம்ம ஒரு பெரிய முகூர்த்தத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு பெரிய பட்டு சாரி கட்ட போகிறோம். முன்னாடி நாளே நம்ம வந்து இந்த மாதிரி கிளிப்ஸ்லாம் யூஸ் பண்ணி புதுசாக ஃபஸ்ட்டு கட்டுறவங்களே எந்த மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுட்டா அடுத்த நாள் ரெடிமேட் சாரி மாதிரி அதை கட்டிக்கலாம் அப்படின்றத நான் ஒரு வீடியோவில் போடுறேன். ஸோ அந்த பர்பஸ்க்காக நான் இதை வாங்கியிருக்கேன். 2 கிளிப் 44 ருபீஸ். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோவில். இப்போ நான் காமிச்ச இந்த குட்டி ஷாப்பிங்கில் உங்களுக்கு பிடிச்ச பொருட்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். டாட்டா, பாய்,
குட் நைட்.